மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விடுதலை பயண புத்தகம் 2வது அதிகாரம் 1-15 வசனங்கள். அதில் சிறப்பாய் 10வது வசனம். குழந்தை வளர்ந்த பின் பார்வோன் மகனிடம் அவன் கொண்டு போய்விட்டாள். அவள் தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து அவன் எடுத்துக்கப்பட்டதனால் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டார். இந்த மோசே பின்பு எகிப்தியர்கள் சண்டை போடும்போது எகிப்தியனை அடித்து கொன்று மறைத்து விட்டான். இன்னொரு முறை எகிப்தியர்களை சண்டைக்கு செல்லும் போது மோசே ஏன் அவனை அடிக்கிறாய் என்று கேட்டபோது உன்னை யார் தலைவராக ஏற்படுத்தியது? எகிப்தனை கொன்றது போல் என்னையும் கொல்லவா இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். மோசாற்று என்றால் இந்த விஷயம் பார்வோனுக்கு தெரிந்து விடுகிறது. ஆகவே மோசேயை கொல்ல தேடினான். ஆனால் இவன் தன்னுடைய மோசையை பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் தன்னுடைய வீட்டுக்கு அங்கே சென்று விடுகிறான். தாயினுடைய சகோதரிய வீட்டுக்கு அங்கே சென்று விடுகிறான். அங்கு பல நாட்கள் அங்கே தங்கி விடுகிறான். என கருமையானவர்களே, மோசே மிதியான் நாட்டுக்கு தப்பி ஓடுகிறார். தன்னுடைய நிலையில் அவர் அரசர் நிலையில் வாழ்ந்தாலும் அங்கே அவர் பணிபுரியவில்லை. அந்த யூத கலாச்சாரம் அந்த யூதர்களுக்காக எதிரேயருக்காக அவர் வாழ்கிறார். இந்த உண்மை தெரிந்தவுடன் பார்வோனை கொன்றுவிட நினைக்கிறார். ஆனாலும் கூட அவன் மிதியா நாட்டுக்கு சென்று அங்கு கொஞ்ச நாள் தங்கியிருந்த பிறகு அவன் திரும்பி வருகிறான். அப்பிறகுதான் தேவன் அவருக்கு அழைப்பை கொடுக்கிறார். எனக்கருமையானவர்களே, கடவுளுடைய தயாரிப்பை வேறு விதமானது. எல்லாவித அனுபவத்துக்கு சென்றாலும் அரச கலையில் வாழ்ந்தாலும் ஏதோ தாம் மிதியா நாட்டுக்கு தப்பி ஓடி மீண்டும் அவர் அந்த நாட்டுக்கு திரும்பி வருகிறார். இஸ்ராயல் மக்களுடைய கண்ணீரை துடைக்க ஆண்டவர் இவனை பிறகு ஒரு ஊழியனாக தேர்ந்து கொண்டு இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் பல நிலைகளில் நாம் தப்பி ஓடினாலும் எங்கு ஓடினாலும் ஆண்டவரிடத்தில் நாம் மீண்டும் அழைக்கப்படுகிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறோம். அந்த ஆண்டவரை மோசே அரச நிலையில் வளர்ந்தாலும் கூட இதோ தான் தெய்வ பயத்தோடு ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தார். தன்னுடைய உண்மை தெரிந்த பிறகு அவன் மறைந்து வாழ வேண்டியிருந்தது. தப்பி ஓடினான். இன்றைக்கு நாங்களும் நீ தப்பி ஓடினாலும் யோனாவை போல பாசிஸ்க்கு டிக்கெட் வாங்கி தப்பி ஓடினாலும் நீ மீண்டும் அவரை தான் நினைவு நகருக்கு அழைக்கிறேன். அதே போல மோசே தப்பி ஓடினாலும் அவர் வந்த பிறகு அவரை நீர் அழைக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரை எங்களையும் நீர் அழைக்கிறேன். ஒரு இரக்கத்துக்கும் நாங்கள் செயல் கொடுத்த அவர்கள் தான் நல்ல ஆமென்.